வணக்கம் வந்துடுறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சாக்காக தான் இருக்கேன். நீங்கள் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி டே 24. ஏன்னா டே 24 நான் புதுசாக வந்துக்கிட்டிங்கன்னா 200 நாளில் பெங்களூரில் ஆட்டோ ஓட்டி 4 லட்சம் சம்பாதிக்கிற சேலஞ்ச் நான் பண்ணிக்கிறேன். அதான் இன்றைக்கி 24 டே 24. ஓகேவா? இன்றைக்கி காலங்காலத்தில் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னா சூப்பராக இருக்குது, மஸ்தாக இருக்குது கிளைமேட்டு. செம்ம தூக்கம் வேறு காத்தால என்னன்னு தெரில. இப்போலாம் வர வர காலங்காத்தால தான் தூக்கம் ஜாஸ்தி வருது. அந்த காத்தால ஆகிற குளிருக்கு அப்படியே மஸ்தாக தூக்கமாக வருது. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. இன்னைக்கு மதியானத்துக்கு மேலே சாயந்தரமாக மழை வரும். அதனால காத்தாலேருந்தே வானம் மூடின்னு தாக்குது. போகலாமா? காத்தாலேருந்து கிளைமேட்டு வானம் மூடின்னு தாக்குது. வா, மஸ்ட் கிளைமேட், சூப்பர் கிளைமேட், நல்லா இருக்குது. இப்போ போயிட்டு சுட ஒரு டீ குடிச்சேன்னா இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் சேலஞ்சர் 24 days கம்ப்ளீட் பண்ணிட்டுக்கிறேன். எனக்கே தெரில. ஏன்னா நான் போன வருஷம் ஜொமேட்டோ சேலஞ்ச் பண்ணல, அதுக்கு தாக்கு பிடிச்சி கஷ்டப்பட்டு 21 நாள் தான் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை ஓவர்டேக் பண்ணிட்டேன். 24ஆம் தேதிக்கு வந்துட்டுக்கிறேன். இன்னும் ஒன்று 200 நாள் வரைக்கும் கண்டினியூஸாக போவேன். சரி, ஓகே வந்துடு. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா டீசலாக இருக்குது. என்னங்க டீசல்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னேன்னா இல்லைன்னு தெரில. இந்த பிரேக் இது பிஸ்டன் ரெடி பண்ண தருமா? அப்போ என்ன பண்ணார்னா நம்ம இப்போ மெக்கானிக் போய் அவரே இதில் எல்லாம் சார்ஜிலெல்லாம் டீசல் 6 லிட்டர் வாங்கினா சொல்லி அவரே டீசல் அவரே என்ன பண்ணிட்டாருன்னா டீசல் ஒரு 1/2 லிட்டர் வாங்கினார வச்சு அது சார்ஜில் அவரே நான் வேஸ்ட் வச்சு கொடுத்தேன். வேஸ்ட் நீங்கள் வைடான்னு சொன்னார். நான் வச்சேன். அவராக டீசல் நீங்கள் ஊற்றிடுறேன்னு சொல்லிட்டு அவரே ஊற்றி விட்டார். அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. அப்புறமா எப்படி ஊற்றிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு வண்டி நிற்க வச்சுட்டு காட்டுறேன். அதனால தான் அவர் சொன்னார் டீசல் ஊற்றிட்டு ஒரு டீசலும் அப்புறமா வேஸ்ட் இன்ஜின் ஆகிட்டோம் இது 2 கலந்து ஊற்றினார். ஊற்றிட்டு ஒரு 3 நாளைக்கு இதை தொடிக்காதா, 3-4 பேருக்கு கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணுறியோ இல்லை சும்மா துணியில் துவச்சிக்கிறியோ அந்த மாதிரி பண்ணிக்கோனாரு. வாஷ் பண்ணால் திருப்பி தண்ணி உள்ளே போய்டும். இப்போ தான் டீசல் ஊற்றிக்கிது, வாஷ்லாம் பண்ணாத. வெறும் ஒரு துணி எடுத்து டீசலு அந்த தூள் எல்லாம் இருக்கும் அதான் க்ளீனாக துவச்சிட்டு இருந்தார். சரி, ஓகே அப்படின்னே வந்துட்டேன். இன்றைக்கி 3ஆவது நாள். கொஞ்சம் டீசல் எல்லாம் உள்ள அந்த சின்ன கிராக்குன்றாங்க. அதான் இந்த சின்ன கேப்ஸ் இருக்கும். அந்த கேப்பில் எல்லாம் டீசல் போய்ட்டு ஊறணும். அப்போ தான் மழை வந்தாலும் தண்ணி வந்தாலும் உள்ளே துரும் பிடிக்காது. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி ஊற்றிக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஊற்றினாலே போதும். ஓகேவா? அது இதுதான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி மெயின்டெனன்ஸாக டீசல் ஊற்றி விட்டா டீசல் ப்ளஸ் ஆயில் 2 கலந்து இந்த சார்ஜ் உள்ள ஊற்றி விட்டோம்னாக்கா துரும் பிடிக்கிறது அந்த பிரச்சனைலாம் வராது. துரும் பிடிக்கிறது அந்த பிரச்சனைலாம் வராது. ஓகே சார், நான் டீ குடிச்சிட்டு கேஸ் போட்டுன்னு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் வந்துடுறேன். பின்னாடி தான் இருக்குது கேஸ் பங்க்கு. இன்றைக்கி ஏன் தெரியல கேஸ் பங்க் கிட்ட ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகிடுது. அதனால் நான் முன்னாடி போயிருக்கிறேன். கொஞ்சோண்டு ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகிடுது. இங்கேயே டைமு கரெக்டாக 9 மணி ஆகுது. அதை ஆன் பண்ண போகிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு ஆன் பண்ணுறோம். தகான்னு வாடிக்கை பிடிச்சின்னு போகிறோம். ஓகே, இவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகிடுது காலங்காத்தாலே. இன்றைக்கி 1 hour லேட் ஆகிடுச்சு. என்னன்னு தெரில. நான் சீக்கிரம் ஆன் பண்ணலான்னுக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா லேட் ஆகுது. சரி, ஓகே,
டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் பண்ண போகிறேன். பார்க்கலாம் சவாரி எவ்வளோ மணிக்கு வருது சொல்லி. பார்க்கலாம். இன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருக்குது, சில்லுன்னு ஆகுது. பார்ப்போம் இன்றைக்கி நாள் எப்படி போகுதுன்னு சொல்லி. 11 மணி மட்டும் ஒரு ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்கள். அதே இப்போது டீசல் ஊற்றிட்டு பாருங்கள். வண்டி ஒரு கலீஜ் ஆகுது. மேலே எல்லாம் க்ளீன் ஆகுது, கீழே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கலீஜாக இருக்கும். பாருங்கள் இதா, இதெல்லாம் ஃபுல்லாக கலீஜ் ஆகுதா. அதே மாதிரி இங்கெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் டீசல் ஊற்றி கலீஜ் ஆகிட்டு இருக்குது. டீசல் எங்கே ஊற்றுந்தனா இந்த இதில், இந்த இதுக்கு திரும்ப இதில் ஊற்றுந்து டீசலு அது உள்ளே போய் இங்கெல்லாம் பரவி இங்கே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வச்சுருப்பாங்க. 2 பக்கமும் அங்கேயும் இங்கேயும் வேஸ்ட் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஊற்றுற டீசல் சர்றன்னு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி வேஸ்ட்டு வச்சு அடித்து டீசல் ஊற்றுந்து ஒரு 3 நாள் நல்லா ஊற்றுன்னு சொன்னார். இன்றைக்கி 3ஆவது நாள் ஆயிடுச்சு. நாளைக்கு ஃபுல்லாகவும் வாஷ் பண்ணக்கூடாதான், வெறும் ஒரு நல்ல துணியில் துடைச்சி எடுத்துடணுமா, அவ்வளோதான். சரி, ஓகே. ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டுக்கிறேன். ஜேபி நகருக்கு கஸ்டமருக்காக வெயிட்டிங்கு. கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணேன், அங்கே வந்துருக்குறப்பா சொன்னாங்க. அப்பார்ட்மெண்ட் உள்ளேருந்து வரத்துக்கு கொஞ்சம் லேட் பண்ணியிருக்கிறாங்க. வருவாங்க, வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிக்கப் பண்ணிட்டு நான் அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு போக சொல்கிறேன். அப்புறம் அதில் இப்போ டைம் என்னென்னா கரெக்டாக 11:40 நாகப்பழம் வாங்கியிருக்கேன். இவ்வளோ நாகப்பழம் 25 ரூபா, 1/4 கிலோ நாக்குது. இதை மண்டி முன்னாடி தொங்க விட்டு ஒன்றா சாப்பிட்டுக்கினேன். அப்படியே வண்டி ஓட்டலாம். எங்கே வாங்கினோம்னா கேஜி 100 ரூபா இங்கே தான் வாங்கினேன். நல்லா இருக்குது. ஒன்று என்னன்னா உப்பு இல்லை. உப்பு இருந்துச்சுன்னா மஸ்தாக இருக்கும். உப்பு இல்லை, அப்படியே சாப்பிடுங்களேன். நல்லா இருக்குது, ஸ்பேஸாக. புளிப்பா. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நாகப்பழம் சாப்பிட்டாங்க, நாக்கு பர்பிள் கலர் ஆகும். இப்போ எவ்வளோ சாப்பிட்டாலும் பர்பிள் கலர் ஆக மாட்டேங்குது. ஓகே, ரைட். இது இன்னும் வரல, அதனால அது புளிப்பா. ஓகே, நான் திருப்பி உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் ஃபுல்லாக நாகப்பழம் வாங்கிக்கினேன். மஜாவாகுது நாகப்பழம். ஓகே, நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. இன்றைக்கி தான் சாப்பாடு பார்த்தீங்கன்னா குஸ்கா மூக்காவா. சரி, ஓகே. வேறு இப்போது எவ்வளோ டைம்னா கரெக்டாக 12 மணி 51 ஆகுது. இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தேன். என்னென்ன சாப்பிட்டேன்னா குஸ்கா, முட்டை, அப்புறம் ஆஃப் கபாப். டோட்டல் பில்லு
130 ரூபா. மஸ்தாக இருந்துச்சு. ஆனால் பிரியாணி டேஸ்ட்டாக கொஞ்சம் லைட்டாக கம்மியாகிடுச்சு. ஆவரேஜ் நல்லா இல்லை சொல்ல முடியாது, அதே மாதிரி சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு லைனில் கரெக்டாக ஆயிடுச்சு. நான் ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ணியிருக்கிறேன், சவாரியாக வரல. ஏன்னா சாப்பிடும் போது கூட ஏதாச்சும் 1-2 வரும். பார்த்தீங்கன்னா அது கூட 1 தான் வந்துச்சு. அது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்க போகிறேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த லொக்கேஷன் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே தர பாருங்கள் இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு. டே ரொம்பவும் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகிக்குது. எண்டிங் நல்லா ஃபாஸ்ட்டாக முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி மழை வந்துடும். காத்தாலேருந்தே வானம் மூடியும் தாக்குது. அதனால் எண்டிங் சூப்பராக இருக்கும். ஓகே லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணலாம் பார்க்கலாம். முன்னாடி நான் போய் பார்க்கலாம். வந்த சவாரி அப்படியே கேன்சல் பண்ணாங்க. அக்செப்ட் பண்ண அதுக்குள்ள கேன்சல் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே வந்தாரு. என் வீடியோ எடுக்கிறதால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடுறேன். பாஜாரே 130 ரூபா லாஸ். அது எதுக்காக லாஸ்னா, நான் சாப்பிட்டு 1:30 மணிக்கு சாப்பிட்டேன்னா இப்போ டைமு கரெக்டாக 2:30 மணி. வீட்டுக்கு பக்கச்சந்தே சவாரி. சும்மா கொஞ்சம் நேரம் நான் பசியை அடக்கிட்டு இருந்தேன்னா 130 ரூபா மிச்சம் இருக்கும். 130 ரூபா மிச்சம் இருக்கும். வீட்டில் போய்ட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஜஸ்ட் கொஞ்ச நேரம் பசியை தாக்கு பிடிச்சிருந்தேன்னா 130 ரூபா மிச்சம் இருக்கும். என்ன பண்ணுறது, நான் வீட்டுக்கிட்ட வராதுன்னு நினச்சேன். அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீட்டு பக்கச்சந்தைக்கே வந்துச்சு. என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நீங்களே. நான் கொஞ்ச நேரம் ஒரு இன்னொரு 1/2 hour தள்ளி போயிட்டுச்சுன்னா டக்குன்னு அந்த சவாரி எடுத்து முடிச்சுட்டு அப்படி இந்த சவாரி எடுத்துகிட்டு இருப்பேன். வீட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. நான் பண்ணுறது சொல்லுங்கள். ஓகே தானே, கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாது தான் பார்த்துன்னுக்கிறீங்கன்னு நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். கிளாஸ் 130 ரூபா. அப்புறம் வேறு டைம் வேஸ்ட் பண்ணாமல் டே 24 உடைய அர்னிங்ஸ் பார்த்துடலாம். அதனால் நான் கொஞ்சம் முள்ளமாக தான் பேச வேண்டியதாகுது. ஏன்னா இப்போ டைமு கரெக்டாக 12 மணி. சரி ஓகே இன்றைக்கி டே 24 அர்னிங்ஸ் பார்த்துடலாம். வெறும் இன்றைக்கி 2 ஆப் தான் யூஸ் பண்ணியிருந்தேன், நம்ம யாத்திராவும் ரேப்பிடாவும். நம்ம யாத்திராவில் பார்த்தீங்கன்னா 2258 ரூபா. அப்புறம் ரேப்பிடோவில் 420 ரூபா. இதெல்லாம் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுன்னா 2678 ரூபா. வழக்கம் போல் மெயின்டெனன்ஸ்க்காக 500 ரூபா மைனஸ் பண்ணுன்னா 2178 ரூபாய் இருக்குது. இந்த டே 1லேருந்து டே 24 வரைக்கும் எவ்வளோ டோட்டலாக அர்னிங்ஸ் பண்ணியிருக்கோன்னா 38,114 ரூபா அர்னிங்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த 24 நாளில். சரி ஓகே வேறு இன்றைக்கி எவ்வளோ ஹவர் ஓட்டியிருக்கோன்னா கிட்டத்தட்ட 15 ஹவர் ஓட்டியிருக்கோம். 9லேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும். லாஸ்ட் சவாரி பார்த்திங்கன்னா லக்கிலி வீட்டு பக்கத்துலேயே வந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிட்டுக்குது. இல்லைன்னா நான் நார்மலாக நிற்கிற லொக்கேஷனில் தான் வந்து பேசியிருப்பேன். இப்போ வீட்டு பக்கத்துலேயே லாஸ்ட் ஆர்டர் வந்ததுனால அதை தான் கொஞ்சம் லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு வந்தார். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, ஏதோ ஒரு அதுதான் சிபி ராம் நகர்லேருந்து கொஞ்சம் தூரம் காலையாக வந்திருந்த டைமு 10:30 மணி ஆயிடுச்சா. காலையாக வந்த யாரோ ஒருத்தர் பையன் வந்து இந்திக்கார பையன் கை போட்டான். இந்த மாதிரி இந்த ரயில்வே ஸ்டேஷன் சொன்னால் எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன் சொன்னால் சரி நானும் மீட்ரு போடுறேன், மீட்ரு மேலே 1.5 சொல்லிட்டு கூட்டின்னு வந்துட்டு அவன் உட்காந்த பேர் பார்த்தீங்கன்னா ஒரே சரக்கு வாசனை. இந்த சரக்கும் விமலும் சேர்ந்து கலந்து அது ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி வாசனை.
சரிடா இவனை எப்படியாச்சும் ட்ராப் தூக்கி போட்டுடலாம் அங்கே போயிட்டு சரிடா இவனை எப்படியாச்சும் போயிட்டு ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் தூரம் வந்துன்னுக்கிறேன். ஒரு சிக்னலில் நின்னோடனே பார்த்தீங்கன்னா அங்கத்துலேருந்து டக்குன்னு வீட்டுக்கு கொஞ்சம் நான் கேஸ் போடுறேன் தெரியுமா, அந்த ஏரியாவுக்கு சவாரி ஆச்சிச்சு. அவன் எங்கே உக்காந்துக்கிறான், எரிக்கி கூட விட முடியாது. அங்கத்துலேருந்து ஒரு பிக்கப் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 200 மீட்டர்ஸ் பிக்கப்பு. இவனை 2 கிலோமீட்டர் போய் ட்ராப் பண்ணமாயிச்சா, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சு சீதா அந்த எஸ்எம்இடி ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட போயிட்டு டக்குன்னு விட்டு ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட போகிறேன். இவங்க ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க, அது புக்கிங் வந்துச்சு தெரியுமா, அவங்க ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. நான் டக்குன்னு ஃபோன் எடுத்துகிட்டு சார் இந்த மாதிரி கேன்சல் பண்ணாதீங்க, நாங்கள் தான் வந்துருக்கிறேன் சொன்னோடனே சரி சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்டாங்க. இவனை போய் டக்குன்னு நாங்கள் விட்டுட்டு அங்கே போய் பார்த்தாக்கா 64 ரூபாய்ச்சு. சரி 65 ரூபா கொடுறான்னு கேட்டாக்கா அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, கூடிய போதில் 100 ரூபா வச்சுக்கோ மஜாக்கரோன்னு 100 ரூபாவை அனுப்பிச்சி விட்டான். அப்புறம் அங்கத்துலேருந்து அவனை விட்டு அங்கத்துலேருந்து அவங்கள பிக்கப் பண்ணி அங்கத்துலேருந்து திருப்பி இங்கே கேஸ் போடுற வரைக்கும் வந்து அங்கத்துலேருந்து கொஞ்சம் தூரம் காலியாக வந்தேன். அப்புறமா வீட்டு பக்கத்தில் சவாரி வச்சு சொல்லிட்டு இவங்கள பிக்கப் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிட்டேன். அதாவது இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சுன்னா, ஏன்னா நான் போகும்போது இங்கேருந்து சிவிராம் நகர் போகும்போது பார்த்திங்கன்னா 8:30 மணி, அங்கே போகிறதுக்கு 9:30 மணி ஆயிடுச்சு. 8க்கு எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா, ஒரு 12 கிலோமீட்ரு, 1 ஹவர் ஆயிடுச்சு. அவனை விட்டுட்டு அங்கே போய்ட்டு 9:30 மணிக்கு உட்காந்தேன். சவாரி வரும்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா சவாரியே வரல. அப்புறம் இந்த லொக்கேஷன் வேணாம் சொல்லிட்டு வேறு லொக்கேஷன் போனேன். அங்கேருந்து 10 மணி ஆயிடுச்சு. சரி 10 மணி ஆயிடுச்சு, வீட்டுக்கே போகலான்னு சொல்லிட்டு முள்ளமாக வந்துன்னுக்கிறேன் வீட்டு சைடில் பார்த்துனேன். அப்புறம் இப்போ தான் அந்த பையன் கேட்ச உடனே டக்குன்னு எல்லாத்தையும் ரீச் பண்ணி இப்போ டே 24 வெற்றிகரமாக முடிச்சுட்டுக்கிறேன். சரி ஓகே வாஜார, 12 மணி ஆயிடுச்சு, ஜாஸ்தி எதுவும் பேச விரும்பலை, எனக்கு ஒரு தூக்கமாக வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. டே 25ல் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாட்டா, பாய். லாஸ்ட்டு சவாரி வீட்டுக்கிட்டே வந்துச்சு. இன்றைக்கி ரொம்பவும் எதிர்பார்த்துருந்தது என்னென்னா மழை வரும்னு சொல்லிட்டு தான். ஆனால் இன்றைக்கி மழையே வரல, ஒன்றும் வரல. அதை தான் எதிர்பார்த்துட்டேன். இன்றைக்கி மழை வந்துடும், இப்போயாச்சும் கொஞ்சம் மழை வச்சுனா ஜாலி. பார்த்திங்கன்னா இன்றைக்கி மழையே வரல, ஒன்றும் வரல. கொஞ்சம் லைட்டாக ஏமாற்றம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஓகே வேறு வீட்டு சந்துக்கு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் வீட்டு சந்து. சவாரி வந்து இது பக்கத்து சந்து. ஓகேவா, லாஸ்ட் சவாரி. சரி ஓகே, டே 25ல் சந்திக்கலாம். நாளைக்கு சீக்கிரமாக ஏஞ்சி சீக்கிரமாக ஆன் பண்ணோம். என்னான்னு தெரில, சீக்கிரம்னே லேட் ஆகுது. சீக்கிரமாகவே ஆன் பண்ணுவோம். வெற்றிகரமாக இருட்டாயிடுச்சா அப்படியே வெளிச்சமாகும்.